புதுசாக கோழி வாங்கியிருக்கேன். நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், கோழிக்கான பெரிய வரலாறே இருக்குது. ஸோ நிறைய கேள்வி கேட்டாங்க. ஏன்னா ஷார்ட் வீடியோ போட்டேன் அப்படின்றதுனால கோழி வளர்க்குறவங்களுக்கும் வந்து வீடியோ போய் சேர்ந்துருக்கு. நிறைய விதமான கேள்வி கேட்டாங்க. எதுக்கு நம்ம நாட்டுக்கோழி சிறுவடை தமிழ்நாட்டு கோழி வளர்க்காம பொந்தா கோழி வாங்கியிருக்கீங்க, இதனால சேனலுக்கு பிரச்சனை வராதா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க. இன்னும் கோழிக்கு தீவனம் இருக்கல, அதை எடுத்துகிட்டு போய் அப்படியே வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் பண்ணலாம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இதான் என்னோட கோழி கூண்டு. இது 5க்கு 4 அடி, நல்லா பெரிய கூண்டு. என்னாலே உள்ளே போக முடியும். உள்ளே போகிறதுக்கு இது இந்த கதவு, நான் உள்ளே போகிறதுக்கு கோழிக்கு இந்த கதவு. மழையிலே அப்படியே போட்டு வச்சு வந்து கூண்டு நல்லா வீணாக போயிடுச்சு, பார்த்தா தெரியும். சரி, இப்போ இதுங்களுக்கு தீனி வச்சு பார்ப்போம். நேற்றே நிறைய தீனி வச்சுட்டேன், அதுக்கான மிச்சத்தெல்லாம் இப்போ இன்றைக்கி பகலில் சாப்பிட்ருக்கோம். இருந்தாலும் வச்சு பார்ப்போம். கேமராவை பார்த்து பயப்படணும்னு நினச்சா இதுங்க எங்கே பயப்படுது? நான் தான் பயப்படணும் போல். ஒரு 1.5 நாளாக தான் தீனி சாப்பிடுது. வந்து 2 நாள் வந்து தீனி எடுக்கல. ஐயோ காலியாயிரும் போல், இதுங்களை வேறு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேனே அப்படின்னு நினச்சேன். ஏய் கொட்டிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேவல், 2 பொட்டை இருக்குது. இது சேவல், இது பெட்டை, அதுவும் பெட்டை. ஸோ நடுவில் இருக்கிறது தான் சேவல். ஒருத்தர் சொல்லியிருந்தாரு இது 3மே வந்து கண்டிப்பாக சேவல் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இது வந்து வாங்குறப்ப எனக்கும் சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா இதில் எது சேவல் எது பொட்டைன்னு தெரியல. அவங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன், மாற்றி கொடுத்துருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சு அதுங்களை பார்க்குறப்ப ஒரு அப்சர்வேஷன், ஸோ கவனிக்கிறப்ப நமக்கு தெரியும்ல. ஸோ இது வந்து சேவல் தான், உறுதியாக சேவல். மீதி 2 வந்து பெட்டை. ஆனால் பொட்டை கோழிக்கு தான் வால் நல்லா பெருசாக இருக்குது, சேவலுக்கு வாலே இல்லை. அதே மாதிரி கலருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கலரை நாட்டுறங்கன்னுவாங்க, இந்த வெள்ளை கலர் பெட்டையை வந்து ஜாவான்னு சொல்லுவாங்க. சேவலை வந்து ஜாவா மாதிரி தான் அதுவும் இருக்குது, ஆனால் கீரி கலரு. ஸோ சேவல் வெடை வந்து இந்த கீரி வெடை தான் வேணும்னு கேட்டு வாங்கினேன். ஏன்னா அதை ஜாவான்னு நினச்சி வாங்கினேன், பார்த்தா அது கீரி தான் கலரு. பெட்டையுமே வந்து கீரியாக மாறலாம். ஏன்னா கோழி வந்து வளர வளர அதோட ரெக்கைங்க வந்து கொட்டிட்டு புது ரெக்கை வளரும். அப்போ வந்து கலர் மாற்றம்ன்றது இருக்கும். ஒரு சில கோழிலாம் மொத்தமாலாம் கலர் மாறும். ஸோ அதனால் கலர் மாற்றம் இதுங்களை இருக்கும். என்ன கலர்னு இதுங்க வளர்ந்தால் தான் பார்க்கணும். ரெக்கை கொட்டி வளர்றதெல்லாம் நமக்கு அது தெரியாது. தெரியாமே வந்து அடியிலேயே கொட்டி கொட்டி அப்படியே எல்லாமே வந்து வளர்ந்துடும். ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி கலரில் இவங்க வராங்கன்றது. அதே மாதிரி இது ரொம்ப போட்டி போட்டு உணவு எடுக்குது. ஸோ கோழி குஞ்சு நாள் இப்படி எடுக்குதா இல்லை வளர்ந்தாலும் இப்படி தான் எடுக்குமான்னு தெரியல. நல்லா போட்டி போட்டு வந்து உணவு எடுக்குதுங்க. அதில் என்ன நல்ல விஷயம்னா நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்துருங்க. நான் வந்து இங்கே ப்ரூடிங்க்கெலாம் எதுவுமே வைக்கலை. ஹீட்டுக்கு எதுவுமே இல்லை. இப்போ கோழி குஞ்சுங்களாம் வந்து தாய் கூட இருக்கிறப்ப அந்த ஹீட்டு தேவை அதுங்களுக்கு. நான் வைக்கலை. ஏன்னா கொஞ்சம் பெரிய கோழியாக வாங்கலாம் தான் மார்க்கெட் போனேன், பார்த்தா சின்ன கோழிகள் தான் கிடச்சிருக்கு. அதனால் எதுவுமே செட்டப் பண்ணல. இதுங்க இப்போ வரைக்கும் நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்குது. பார்ப்போம் செட் ஆகி நல்லா வளருதுங்களான்னு. ஏன்னா இங்கே சோர்ஸும் இல்லை, பவர் சோர்ஸும் இல்லை. எப்படி நம்ம லைட் கொடுக்குறதுன்னு தெரில. பார்ப்போம். இதுங்க வந்து சின்ன கோழி குஞ்சு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஒரு 2 மாதம் 2.5 மாதம் கோழி குஞ்சாச்சும் இருக்கும், அந்த சைஸில் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த பெருவடை சிறுவடையெல்லாம் வளர்த்துருக்கேன், அதில் வளர்ச்சி வச்சு சொல்கிறேன். ஒரு 2 மாதம் கோழி இந்த சைஸில் தான் இருக்கும். இதுங்களோட வளர்ச்சி அப்படின்னு தெரியல. போண்டா கோழி நான் வளர்த்தது கிடையாது. திடீர்னு எதுக்கு கோழி வாங்கியிருக்கேன்னு ஆசை தான். ஸோ கோழி வந்து ரொம்ப பிடிக்கும். சிறுவடை அப்புறம் கிளிமூக்கு வளர்க்கலாம்ல அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார். இப்படி ஒரு நல்ல இடம் வச்சுருக்கீங்களா, இதில் கிளிமூக்கி வாங்கி விடலாம்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது எல்லாமே வளர்த்துட்டேன் நான். வந்து நாட்டுக்கோழி சிறுவடையிலேருந்து ஆரம்பித்தது, அப்புறம் பெருவடை, அப்புறம் கிருஷ்ணகிரியிலேருந்து நம்ம கிளிமூக்கு விசிறி வேலை வாங்கியிருந்தேன். எல்லாமே வளர்த்து பார்த்துட்டேன். கிளிமூக்கு மட்டும் கிருஷ்ணகிரிலேருந்து வாங்கினதுனால சென்னையோட டெம்பரேச்சர் ஒத்துக்கல, நானும் மாடியில் வச்சுருக்கேன்றனால தாங்கலை. மற்றபடி வளர்த்து பார்த்துட்டேன். புதுசாக எதனா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வாங்கினேன். ஸோ சண்டை கோழி வாங்கினேன் அப்படின்னா அந்த சண்டைன்ற வார்த்தை ஒரு பிரச்சனை வருது. பீட்டா ஃபிஷ்ல ஃபைட்டருன்ற வார்த்தை பிரச்சனை வருது யூடியூப் வீடியோஸ் போடுறதுல. ஸோ மற்றபடி கோழி வீடியோஸ் போடுறது பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால சரி வித்தியாசமாக ஒன்று வாங்குவோமே, ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி இதுங்களை நான் வாங்கியிருக்கேன். பெருவடை கோழி வந்து நான் திருப்பி வாங்குவேன், பட் அதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். இந்த சிறுவடை வளர்க்கலாம்ல, எதுக்கு நம்ம நாட்டு கோழியை விட்டு வேறு கோழி வளர்க்குறீங்கன்னு சொன்னவர் ரொம்ப நாட்டுப்பற்றோட கமெண்ட் போடுறீங்க. அதெல்லாம் வளர்த்துட்டேன். இப்போ அதெல்லாம் பியூர் ப்ரீடும் கிடைக்கிறது கிடையாது. மாடியில் அதெல்லாம் வச்சு வளர்க்குறது இதெல்லாம் பாருங்கள், இப்படி கையில் பிடிச்சலாம். நம்ம சிறுவடையை பிடிக்க முடியுமா? நிற்கும் ஒரு இடத்துல, எங்கேயாச்சும் பறந்து போயிடும் விட்டாலும்.
ஸோ அதெல்லாம் கஷ்டம். இதுங்களால் எங்கேயும் ஏற முடியாது, பறக்க முடியாது, நல்லா திங்குதுங்க, நம்ம கூட பழகுதுங்க. ஸோ புதுசாக ஒன்று வளர்த்து பார்ப்போமே அப்படி சொல்லி தான் வந்து இதுங்களை வளர்த்துட்ருக்கேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். ரொம்ப குயிக்காக வளர்ந்துரும்ன்றாங்க. இன்றைக்கி தான் கோதுமை வாங்கணும். ஸோ கோதுமை கொஞ்சம் நான் ஹெவியாக போட ஆரம்பித்தேன் அப்படின்னா இன்னும் க்ரோத் இருக்கும். இப்போ வரைக்கும் அரிசி வீட்டில் கொஞ்சம் அந்த கேழ்வர கம்பெல்லாம் இருக்குது. அரிசி அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டுதுங்க. இந்த மாதிரி கலந்து வச்சு அதுங்களை அரிசியை சாப்பிட வச்சிட்றேன். அதே மாதிரி எப்பயுமே தண்ணி வச்சுருவேன். நேற்று தண்ணி வச்சது நல்லா நாஸ்தி பண்ணி வச்சிருச்சுங்க. இப்போ தண்ணியை மாற்றணும். ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒரு முறை தண்ணியை மாற்றிட்டு இதுங்களுக்கு தண்ணி வச்சுருவேன். எப்பயுமே தண்ணி இருக்கும். ஆனால் இதுங்க வந்து நல்லா வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வளர்த்த அந்த கோழிங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோழியை எதிர்பார்க்கும், தாய் கோழியோ எதையோ வந்து எதிர்பார்க்கும். இதுங்க வந்து என்னையே தான் எதிர்பார்க்குது. இப்போ இதுங்க கூட இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கேன், தீனி வச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் போகிறேன், இது தீனியெல்லாம் வச்சு முடிச்சு தண்ணி மாற்றிட்டு இப்போ கதவை மூடிட்டு போகிறேன்னா கத்துங்க, ஏதோ தாய்க்கோழி அதை விட்டு போன மாதிரி வந்து கியான்னு கத்தும். ஸோ மனுஷனை வந்து ரொம்ப எதிர்பார்க்குது. இதெல்லாம் வந்து எப்படியோ ஹேச்சரியில் தான் வந்து பொறிக்க வச்சுருப்பாங்க, அதனாலேயே என்னமோன்னு நினைக்கிறேன். ஸோ தாய்க்கோழியே பார்க்காம வளர்ந்த கோழிங்க. பார்ப்போம் எப்படி ஃப்யூச்சரில் வளர்ந்து வருதுன்னு. மறுபடியும் தீனி அதிகமாக தான் வச்சுட்டேன். இது எப்படியும் இன்னைக்கு சாயங்காலத்துக்கு கூட தீனி தேவைப்படாது, அவ்வளோ தீனி வச்சுட்டேன். பா 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 பா. ஸோ அடிக்கடி இனி கோழி வீடியோ முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். சின்ன சின்ன வீடியோஸ் போடுறேன், அந்தளவுக்கு எதுவும் பெருசாக போட மாட்டேன். ஸோ இப்போ இந்த சின்ன வீடியோ போட்ட மாதிரி போடுறேன், ஷார்ட் வீடியோ போடுறேன். ஸோ கோழி வளர்க்குறவங்க இருந்தீங்கன்னா நீங்களும் பார்ப்பீங்க. அதுக்காக தான். மீன் வளர்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ காண்டாக இருக்கும். எதுக்குற அவர் கோழி வாங்கி கோழி வீடியோ போட்டுட்ருக்காரு, எவ்வளோ மீன் வீடியோ கேட்டுட்ருக்கோம், போட மாட்டுறாரு அப்படின்னு இருக்கும். போடுறேன், எல்லா வீடியோஸுமே வந்து கண்டிப்பாக போடுறேன். இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணுச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பா 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 பா. நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுருச்சிங்க.